ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாருவுக்கு பார்த்த மாப்பிள்ளை நான் சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை நினச்சி சாரு பயங்கர கோபத்தோடு இருக்காங்க. அங்கே வந்து பத்மா கிட்ட கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க. சீனு மாமா தான் என் கழுத்தில் தாலி கட்டணும், அவரை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இல்லைனா நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பத்மா கிட்டே சொல்ல, என்னுடைய மருமகன்னா அது நீ தான் அப்படின்னு சொல்லி சாருவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா தான் புவனேஸ்வரியுடைய பேச்சை கேட்டு ஏதோ பண்ணி இப்படி சொதப்பி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ இந்த பக்கம் சீனு கையில் பள்ளியோடு வந்துட்டுருக்காங்க. ரூமில் மாயா உட்காந்துட்ருக்காங்க. என்னை கட்டிப்பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, இப்போ பாரு உன்னை எப்படி கட்டிப்பிடிக்க வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை மாயா மேலே தூக்கி போட, மாயா இங்கே அரண்டு அந்த இடத்துல சீனுவை கட்டிப்பிடிக்கிறாங்க. மாயாவுடைய சத்தத்தை கேட்டு பத்மா சாரு 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க பொண்ணோட வளகாப்புக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக பத்திரிக்கையோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல தனாவை பற்றி கேட்குறாங்க. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன், கல்யாணத்துக்கு வர முடியலை, ஸோ எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பையன் என்ன வேலை பார்க்குறாரு, பெரிய இடமா அப்படின்னு சொல்லி ரகுராம்கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்க, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் திணறி போய் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கதிர் ரகுராம் வீட்டுக்கு சிலிண்டரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே பிரச்சனையாகவும் தெரிஞ்சே இங்கே கதிர் வந்து வர்றாரு. ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கும் போது அந்த இடத்துல கதிரோட என்ட்ரி. ஸோ பார்வதியும் பார்த்திங்கன்னா இதோ வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லும்போது, யாரை சொல்கிறீங்கன்னு வந்தவங்களும் கேட்க, அந்த இடத்துல சிவா பார்வதி கிட்ட சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்ல, ஸோ அந்த இடத்துல சைலண்ட் ஆகுறாங்க. அடுத்து இங்கே கதிர் வந்து வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியிலே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்தவங்களும் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஜானகி கதிருக்கு மோர்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ரகுராமுடைய என்ட்ரி. ரகுராம் கதிரை பார்த்ததுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவனை நம்பி என் பொண்ணு அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கா, அவளை இந்த வீட்டில் நான் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன், இவனால் அப்படி பார்த்துக்க முடியுமா, ஆனால் இவன் தான் வேணும்னு அவள் அப்படி பிடிவாதமாக போயிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கா, அவள் வாழ வேண்டிய வாழ்க்கையும் இவன் வந்து கெடுத்துட்டான், அவன் பேட்மிண்டனில் பெரிய ஆளாக வரணும்னு நினச்சா, அவளை இந்த நிலைமைக்கு இவன் கொண்டு வந்து நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ரகுராம் கதிரை கண்ணா பின்னான்னு தேடிட்டு இருக்காங்க. கதிர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இது பத்தாதுன்னு பத்மா ஒரு பக்கம் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே மாயா தான் அப்படின்ட்டும் மாயா ஒரு பக்கம் கோர்த்து விட, ஸோ அந்த இடத்துல எதுக்காக நீ மாயாவை இழுத்து விட்றேன்னு மணி ஒரு பக்கம் கேட்க, கதிர் அங்கேருந்து திட்டி அனுப்புகிறாங்க. கதிரும் பார்த்திங்கன்னா நான் எதுவும் நினச்சிக்கல, மாமா வந்து உண்மையை தானே சொல்கிறாரு, பொண்ணோட பாசம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை நினச்சி ஜானகி மாயா 2 பேருமே வருத்தப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த கதிர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அதை பார்த்தா தானே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, ஸோ அந்த இடத்துல தனா எப்படியெல்லாம் வாழ்ந்தா அப்படின்றத குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக கதிர் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தனா பார்த்திங்கன்னா அரிசி முடிஞ்சிருச்சு, மல்லிகை சாமான்லாம் முடிஞ்சிருச்சு, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன், நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கதிர்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கதிர் ஒரு பக்கம் தனாவே பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகி பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட, கதிர் ரொம்ப நல்லவன், இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் தனாவுடைய கழுத்தில் தாலி காட்டினா, அவனுக்கே அப்படி சோதிக்கிறேன்னு சொல்லி கடவுளை ஒரு பக்கம் வேண்டும் போது, ஸோ அந்த இடத்துல மாயாவுடைய என்ட்ரி. ஸோ மாயா பார்த்திங்கன்னா பெரியப்பாவுடைய கோபத்தை நான் கூடிய சீக்கிரம் வந்து மாற்றிடுவேன், 6 மாதம் டைம் இருக்குது, ஸோ அவரே என் பொண்ணு நான் அவர் வாயாலே சொல்ல வைப்பேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.